ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மான் ஒத்த மருள்விழி. மான் ஒத்த மருள்விழி. அந்த மான் இருக்குது பாருங்க, அது அப்படி ஒரு இடத்துல நிற்காது, கண்ணும் அப்படியே மருண்ட விழி. அது ஒரு அழகு. பெண்களுக்கு அந்த மருண்ட தன்மை இருக்கணும், அதுதான் அழகு. நிமிர்ந்த தன்மை இருந்தால் அது அழகு அல்ல. புலியை போல சிங்கத்தை போல அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நல்லாவா இருக்கும். அது மான் ஒத்த மருள்விழி. மலர் ஒத்த சங்கரம். கைகள் எல்லாமே பூக்கள் மாதிரி இருக்குதான், செம்மையான கரங்கள். மலர் ஒத்த சங்கரம். காந்தல் மலர்னு ஒரு மலர் உண்டு. அந்த மலர் 5 விரலோடு இருக்கிற மாதிரி சக்கச்சவேல்னு இருக்கும். நான் கல்லூரியில் படிக்கிறப்போ இங்கே தமிழாசிரியர் அதை நோட்டீஸ் போர்டில் கொண்டாந்து வச்சார், இதுதான் காந்தல் மலர். இன்றைக்கி நாம் காந்தல் மலரை என்றைக்கு கண்டோம்? கையிலையும் க்ளவுஸ் போடுற நிலைமை ஆகிப்போச்சு. நல்ல கைகளை காண்பதே இன்றைக்கு அரிதாகிவிட்டது. வான் ஒத்த கருங்கூந்தல். வான் ஒத்த கருங்கூந்தல்னா என்ன? வானம் கருப்பாக இருக்குமா? இந்த நாட்டில் அன்னைக்கு தமிழ்நாட்டில் வானம் என்றைக்குமே கருப்பாக இருக்கும். அன்றாடம் மழை பெய்யும். ஏன்னா நல்லவங்க அதிகம் பேர் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அதனால் வானம் கருப்பாக இருக்கும். வானொத்த கருங்கூந்தல்னா அந்த வானத்து கலரை மாதிரி கருமையான கூந்தல் இருக்குமா? தளிர் ஒத்த தன்மேனி. தளிர்னா பூந்தளிர், செடியில் உள்ள தளிர் பார்த்துருக்குறீங்களா? அதை பார்க்கவே அழகாக இருக்கும். தளிர் ஒத்த தன்மேனி. தன்னுன்னா குளிர்ந்த என்று பொருள். தன்மேனி. அந்த தன்னுங்கிற வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணீர் அப்படின்னா குளிர்ந்த வாட்டர், குளிர்ந்த ஐஸ் வாட்டர்னு அர்த்தம். வெந்நீர்னா சுடு தண்ணீர்னு அர்த்தம். நாம் என்ன சொல்கிறோம்? இப்போ சுடு தண்ணி கொண்டு வாங்குகிறோம். சுட்ட தண்ணீர் கொண்டு வா. என்ன அர்த்தம்? அது சுடணும், ஆனால் குளிர்ந்த நீராகவும் இருக்கணும். அப்படித்தான் நம்ம சொல்கிறோம். எனவே தண்ணீர் என்றால் குளிர்ந்த நீர் என்று பொருள். வெந்நீர் என்றால் அல்லது சுடுநீர் என்றால் அது காய்ந்த நீர், சூடாக இருக்கிற நீர்னு பொருள். தளிர் ஒத்த தன்மேனி. அந்த மேனியை தொட்டால் குளிருமா? அவ்வளவு அழகான ஒரு பாடல். நேர்கொண்ட நாசி. சப்பமூக்கு இல்லை, சீனாக்கார மாதிரி, ஜப்பான்கார மாதிரி, வியட்நாம்கார மாதிரி, மங்கோலிய இனம். இப்போ இனங்கள் பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டதில் இந்திய இனம், ஆசிய இனம் ஒரு இனம், ஐரோப்பிய இனம் வேறு இனம். இவன் ஒரு கலரு, அவன் ஒரு கலரு, அவன் ஒரு கலரு. இவன் கருப்பு, அவன் சிவப்பு, அவன் மஞ்சள். அது மாதிரி இந்த இந்திய திருநாட்டிலையும் தமிழ்நாட்டு பெண்களுடைய அழகு தனி அழகு. நேர்கொண்ட நாசி. நனைந்த செவ்விதழ். அந்த இதழில் அமுதூரும் இதழையும்பாங்க. அந்த இதழில் எப்போவுமே ஒரு சின்ன அழகான இந்த ஓவியர்களுக்கு தெரியும், அந்த இடத்துல சின்னதாக வெள்ளையை தேய்ப்பாங்க, வெள்ளை பெயிண்ட்டு. அது நனைந்த செவ்விதழாம். பேசும் நயனம். அந்த நயனம்னா கண்கள். கண்கள் பேசுதான். பேசும் நயனமென சீரிளம் சிற்பம். சீர் இளம் சிற்பம். இன்றைக்கி தான் வடித்த சிற்பம். சீர் அழகாக ஒழுங்காக வடித்த சிற்பம். சீர் இளம் சிற்பமென சிவனருளாய் வளர்கின்றார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த அழகுக்கு யார் காரணம்? சிவனருளாம். இந்த அழகெல்லாம் பேசிட்டு சிவனருளாய் வளர்கின்றாள்னு சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். இவ்வளவு ஒரு சின்ன முன்னுரையை கொடுத்துட்டு இந்த அழகை காமிச்சிட்டு அந்த பெண் அடுத்தாக்கள் ஒரு பேத்தாஸ், ஒரு அவலம். 7 வயது இளமகள் வழக்கமென ஓர் நாள் இறைசூட பூப்பறிக்க நந்தவனம் செல்வாள். ஆங்கிவளை கடிக்கவே ஓர் கருநாகம் காத்திருக்கும். கடிவட்ட குலமகளும் மயங்கி மண்வீழ்வாள். அறிந்த சிவனேசர் முயன்ற பல்வித மந்திரமும் மருந்தும் தந்திரமும் பயனின்றி போகும். பெண் பிள்ளை மடியும். சிவனேசர் வருத்தப்படலை. இந்த பிள்ளையை நான் ஞானசம்பந்த பெருமானுக்காக வளர்த்தேன். இதுக்கு வருத்தப்பட வேண்டியவர் ஞானசம்பந்த பெருமான் தான். அவருக்குத்தான் இழப்பு. வருந்தா சிவனேசர் வாய்மொழிவர் சீர்காழி சிவப்பிள்ளை மணந்திடவே மனத்து எண்ணி என் மகளை வளர்த்தேன். இழப்பு எனக்கல்ல அச்சிவப்பிள்ளைக்கு. இழப்பு எனக்கு அல்ல, அச்சிவப்பிள்ளைக்கே இழப்பு.
மனம் தேறி இறந்த இளையவளை சுட்டே சாம்பலாக்கி, மனம் தேறி இறந்த இளையவளை சுட்டே சாம்பலாக்கி, பொற்குடம் இட்டு சேமித்து பூத்தூவி பொழுதுக்கும் பூசை செய்வார். காலம் வளரும் 5 நெடு ஆண்டுகள் சிவமென்னிக் கழியும். மகிழும் சேதி என ஆளுடைய பிள்ளையும் அங்கே திரு ஒற்றியூருக்கு வந்துட்டாருங்கிறத கேள்விப்பட்டு சந்தோஷமாக குதித்து ஆடி சிவநேச செட்டியார் திரு ஒற்றியூர் போய் அவரை அழைத்து கொண்டு திருமயிலை வரார். அந்த காலத்திலேயே ஒரு கடலோர ரோடு, ஒரு வீதி இருந்திருக்கு. ஒற்றியூரும் கடலோரம், மயிலாப்பூரும் கடலோரம். கடற்கரை சாலை ஒன்று இருந்தது. அந்த கடற்கரை சாலை எப்போ 7ஆவது நூற்றாண்டில் 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கடற்கரை சாலை வழியே ஞானசம்பந்த பெருமானை அழைத்து கொண்டு சிவிகை வருது. அங்கங்கே பந்தல், பந்தல். அந்த பந்தலில் நின்று இளைப்பாரி அங்கேருந்து இங்கே ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 25 கிலோமீட்டர் தூரத்தையும் நிழலாக கடக்க வேண்டும் என்பதற்காக கீழையும் நடைபாவாடை விரிக்கிறாங்களாம். அதில் வராங்களாம். நடைபாவாடைன்னு என்ன, அந்த அதில் மென் துணியை அப்படியே விரிச்சுக்கிட்டே வருவாங்க. அதில் நடந்து அடியார் கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். எங்கே எது வரைக்கும்? திருவொற்றியூரில் ஆரம்பித்து இங்கே திருமயிலை வரைக்கும் நடைபாவாடை விரித்து இடையிடையே பந்தல்கள் இட்டு அதில் தங்கி அடியர் கூட்டம் மயிலை சேரும். நெடிய மயிலை ரொம்ப தூரம். ஒற்றையூர் கடலோர வழி சிறக்க அடியருடு பிள்ளை சிவிகை ஆடி வழி நடக்கும். அந்த சிவிகை தூக்கிட்டு வரும்போது அப்படியே ஆடுதான். அதில் ஒரு அழகான பிள்ளை அமர்ந்திருக்கு. அந்த பிள்ளையை தூக்கி வரும் அழகு சிவிகை, அதை தூக்கி வரும் அழகு அடியர்கள் அத்தனை பேரும் ஆடி 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 திருமயிலைக்கு வந்து சேர்றாங்க. வடிவு பந்தர்கள் வழியெல்லாம், வடிவுன்னா அழகிய பந்தல், அங்கங்கே அலங்காரம் பண்ண பந்தல்கள் வழியெல்லாம் இருக்கான். முடிவிலா நடை பாவாடை மூடியது தரைப்பரப்பை, முரசம் முழங்க இங்கே முரசம் இந்த பறை கொட்டிக்கிட்டே வராங்க. எக்காலம் ஒலியகிற அரசனோ என்று அனைவரும் அயர மயிலை வர சிரசு திருவடியாய், சிரசன தலை, தலை திருவடியாக சிவனேசர் சிந்தைகுல ஞானசம்பந்த பெருமானின் தனது சிரசை ஞானசம்பந்த பெருமானின் திருவடியில் வைத்து வணங்குகிறார். ஆனால் மனசில் மட்டும் இந்த பிள்ளைக்காக நான் வளர்த்தேனே, என் பிள்ளையை பூம்பாவின் பேர் அவளுக்கு, பூம்பாவையை வளர்த்தேனே, இன்று 5 ஆண்டுகள் இருந்தால் 12 வயசாக இருக்குமே, திருமணத்துக்கு சரியாக இருப்பாளே, அவள் இல்லையே என்று மனம் வருத்தப்படுகிறார் சிவநேச செட்டியார். அவர் வருத்தப்படுறது இந்த பிள்ளைக்கு தெரியுது. சண்பையர் சிவநேசர் நோக்குவார். அந்த குடத்தில் சேர்த்து வச்சிருக்கிறாரே அந்த சாம்பல், அதை எடுத்துகிட்டு வாங்கங்கிறார். எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வெளியே வைக்கிறார். குடம் காக்கும் சாம்பலையே கொண்டு வர பணிப்பர், திடமான அடியர் கூட்டம் சிவசிவ என்று ஒலிகூட்டும், சிவிகை வந்த பொற்குடமும் சபை நடுவே அமரும். என்ன செயல், என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்து, எதுக்கு இவர் குடத்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு, என்ன நடக்க போகுது, என்ன அதிசயம், ஏதாவது அதிசயம் நடக்குமா அப்படின்னு அத்தனை பேரும் விழிப்போடு காத்திருக்கிறார்கள். சமணர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பௌத்தர்கள் ஒரு பக்கம், எல்லாரும் எல்லாரும் நடக்கிற அதிசயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அற்புதம் ஏதென காணவே அடிய கூட்டம் அமைதியில் அடங்கும். அலையா மக்களணி, அலையா மக்களணி, அலையலை அங்கேயே இருக்கிறாங்க. ஆனால் அலைகின்ற கடலும் அமைதி காக்கிறதா. என்ன என்ன நடக்குது பார்க்கலாமேன்ட்டு அண்ணல் செயல் நோக்கி, அலையா மக்கள் அணி அண்ணல் செயல் நோக்கி இமை மூட மறக்கும். மயிலை கடலும் அலையற்று அசையாதே அமைதியாகும். என்ன நடக்குதுன்னு கடல் கூட அமைதியாக நின்று பார்க்குது. என்ன அழகான ஒரு விளக்கம் பாருங்க. கடல் கூட நடக்கும் அதிசயத்திற்காக காத்திருக்கதான். தொண்டரும் அடியருமாய் திகைத்தை திசை நோக்க கண்டன் திருவருளை கண்மூடி கவுனியர் சிந்திப்பார். கவுனியர்னாலும் ஞானசம்பந்தன் தான்.
அண்டமதில் இறந்தவர் எழுப்புதலும் அவசியமே. அவசியம்னு ஏற்பட்டால் இறந்தவங்களையும் நம்ம எழுப்பித்தான் தீரணும். அண்டமதில் இறந்தவர் எழுப்புதலும் அதிசயமே அவசியமே என முடிவாகி பெண்டு பூம்பாவை பெயர் சொல்லி அழைப்பார். அந்த குடத்தில் இருக்கிறது எலும்பு சாம்பல், பூம்பாவைன்னு அழைக்கிறார். அழகான ஒரு பதியம். மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவாய். இங்கே இறைவனை கபாலீச்சரத்தானை வணங்குகின்ற அடியார்களுக்கு அன்றாடம் அமுது வழங்குவார்கள். அந்த அமுது வழங்குகின்ற அடியார்கள் உண்கின்ற அமுதை ஏற்கின்ற காட்சியை காணாது போயிட்டியடா பூம்பாவை. அட்டிட்டல்னா அமுது படைத்தல்னு அர்த்தம். அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவாய். ஒவ்வொரு மாதம் அங்கே மலி விழா, மலிகின்ற விழானா அதிகமான விழா. மலிவிழா மடநல்லார் மாமையிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரமர்ந்தான் அடலான் ஏறு ஊரும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய். கானமர் சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழால் ஞான சம்பந்தன் புகழ்ந்த பத்தும் வல்லான் வான சம்பந்தத்தவரோடும் வல்லாரே. வான சம்பந்தத்தவரோடும் வாழ்வாரே. 8 பாடல்களில் எடுத்த எழில் உரு பெற்ற பூம்பாவை 8 நான்காய வயது பதுமையாகி. 8 4 12 வயது. 7 வயசில் இறந்து சுட்டு சாம்பலாகி பொற்குடத்தில் வைத்தாங்க. இப்போ 5 வருடம் கடந்தது. இப்போ இருந்திருந்தால் அவளுக்கு 12 வயசு. வாராயோ பூம்பாவாய் வாராயோ பூம்பாவைன்னு அழைக்கிறாரு. ஒவ்வொரு பாட்டிலையும் பொருள் பொதிந்த பாடல்களாக பாடி 9 பாட்டு 8வது பாடல் படிக்கும்போது அந்த பொற்கூடம் உடைந்து சாம்பல் பெண்ணாகி எழுகின்றார். அழகு உரு 8 பாடல்களில் எடுத்த எழில் உரு பெற்ற பூம்பாவை 8 நான்காய வயது பதுமையாய் வடிவாகி பாட்டு 9 பக்குவ மங்கையாகி பார்த்தோர் அயர மட்டிலா மகிழ்வு குடம் விரிந்து கும்பிடும் அழகு எழுகிறது சிவமாக. அந்த அழகு உருவத்தை பாடுறார் சேக்கிழார் ஒன்ஸ் அகேன். 7 வயசில் பாடி அனுபவித்த உருவமாயிற்று இது. 12 வயசில் இப்போ என்ன அழகு எப்படி இருந்திருக்கும் பார்க்கிறார் சேக்கிழார், பாடுகிறார். அமுத உரு, அந்த உருவமே அமுதமாக இருக்கான். அழகு தமிழ் திருமகளாய், தமிழ் திருமகளாக வெளியே வராளாம். அகிலம் அதிர குமுத முகம் தாமரை போன்ற முகம் கூப்பு கரம் கையூப்பி நிற்கிறார். குவலயம் குளிர், அவளை பார்த்து இந்த குவலயமே குளிர்கிறதாம். குவலயம்னா உலகம். எழுதுவோம், நானும் எழுதுறேன். எழுதுகோள் எழுதுகோள், என்னுடைய பேனா கீழே விழுது. ஆகா, இதை எழுதுவதற்கு நான் ஸ்தம்பிச்சு போயிட்டேன், திக்பிரமி ஆகிட்டேன். எழுத முடியல என்னால். எழுதுகோள் கீழ்விழ என் கரம் உயர்ந்து சென்னி சேர அந்த தலைக்கு மேலே கைகூப்பி பழுதிலா பழம் தமிழ் படைத்த பொற்கொடி பாரீரோ. தமிழ் பாட்டில் உருவான பெண்ணவள். சிவபெருமான் கேட்டு மகிழ்கிற தமிழ் பாட்டில் உருவாகிற பெண்ணவள். ஆனால் நமக்கெல்லாம் அந்த தமிழ் கேட்கறதுக்கு கஷ்டப்படுறோம், அந்த தமிழை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், தமிழை பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறோம், தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கே வைக்கப்படுறோம். தமிழ் பாட்டு ஒரு இறந்த பெண் சாம்பலை உருவமாக்கி தந்தது. இதில் பாருங்கள், இன்னொரு சின்ன விஷயம். நான் அதில் ஒரு சின்ன விஷயத்தை, சின்ன செய்தியை அறிகிறேன். 7 வயசில் அந்த பொண்ணை சுட்டாச்சு. அது உடம்பில் ஒரு பாவாடை சட்டையோடு இருந்திருக்கும், அதையும் சுட்டு சாம்பலாகி போச்சு. இப்பொழுது எழுகின்ற பெண்ணுக்கு பாவாடை தாவணியோடு வருகிறாள். இது எப்படிங்க? இறைவன் ஒரு சிறந்த காஸ்டியூமர். அந்த குழந்தைக்கு என்ன ட்ரெஸ்ஸு அணிவிக்கணும்னு சொல்லி அதையும் அணிவித்து அந்த குழந்தையின் அழகையும் அதிகரித்து அனுப்புகிறான் இந்த அவனிக்கு.
என்ன அழகான செயல், என்ன அழகான, இது நடந்ததோ நடக்கலையோ அழகான கற்பனை என்று கூட நாம் மகிழ வேண்டாமா? இன்றைக்கும் கபாலீஸ்வரம் பூம்பாவை எழுப்பிய கதையை கல்வெட்டாக சித்தரிக்கும். அதிசயம் கண்ட அடியர் கூட்டம் சிவ சிவ எனவே ஆர்ப்பரிக்கும். அமைதி காத்த மயிலை கடலும், அங்கே கடல் அப்படியே விட்டுறல, அலையெழுப்பி ஆர்ப்பரிக்கும். தன் அமைதி மாற்றி அலையாகி தன் கடல் முத்தம் வீசி, கடலில் உள்ள முத்துக்களெல்லாம் அப்படியே வீசுதான் ஞானசம்பந்த பிள்ளை மேலே. முதலாம் சம்பந்தரை வணங்கும். பரசமயத்தார் சாக்கியர் சமணர் அஞ்சி ஓடுவர். நேசருமே பாசவுடன் பத்மந்தர் பதம் பெற்ற சிவநேச செட்டியார். என்ன மகிழ்ச்சி, எப்படி இருக்கும் பாருங்க, கற்பனை செய்து பாருங்கள். செத்த மகள் 5 ஆண்டு கழித்து திரும்பவும் வளர்ந்து ஞானசம்பந்தரது திருவருளால் கபாலீஸ்வரத்தாரின் கருணையினால் அவ உயிரோடு வந்து நம்மகிட்ட நிற்கிறான்னா உலகத்தில் யாருக்காவது இப்படி நடந்திருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு அதிசயம், அப்படிப்பட்ட ஒரு கருணை செயல், அப்படிப்பட்ட ஒரு அன்பு செயல் எந்த மதத்திலாவது நடந்ததாக உண்டா? சைவம்தான் அதற்கு ஒரே மதம். அந்த சிவனேஸ்வருடைய சந்தோஷம், பூரிப்பு, கடலென பொங்கிய ஒரு மகிழ்ச்சி. ஞானசம்பந்த பிள்ளையின் திருவடியில் வீழ்கிறார். ஐயனே, பெருமானே, அந்த சிவனையே நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன், எனது பிள்ளையை நீர் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரது திருவடியை பற்றுகிறார். அருளார்ந்த நேசருமே பாசவுடன் சம்பந்தர் பதம் பற்ற நீர் சொரிய வாசனரும் பாவைதனை பிள்ளையே மனம் கொள்ள வேண்டுவேன். ஆசை மிக வேண்டிடவும் அறம் காக்கும் அண்ணலும் வாசித்த தன் தமிழ் எழுப்ப இவள் என் மகளே. பாருங்க, அதான் தமிழ் பண்பாடு. சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை அவர், அவளை எழுப்பியது நான். அங்கே மலவன் மகளுக்கும் இதையே தான் சொன்னார் திருப்பாச்சிலாச்சிரமத்தில். அங்கேயே அந்த பெண்ணை கட்டிக்கோன்னாங்க. இல்லை, என் தமிழ் எழுப்பிய குழந்தை இது, அவள் எனது படைப்பு, எனது மகள், அவளை நான் எப்படி கட்டிக்கிறது? அதே தான் இங்கேயும் சொல்கிறார். வாசித்த என் தமிழ் எழுப்ப அவள் என் மகளானாள், இவள் என் படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி திருவான்மியூர் போகிறார். அருளார்ந்த அதிசயங்கள் அகிலத்தில் அநேகம் உண்டு. ஒரு மொழியே மந்திரமாய், வேற ஒன்றும் மந்திரம் சூமந்திர காலைய ஒரு மந்திரம் தந்திரம் ஏதாவது ஒன்றும் பண்ணல. தமிழ் பாடினார் ஐயா. ஒரு மொழியே மந்திரமாய் திகழ்ந்ததாய் மண்ணில் சரித்திரங்கள் ஏதும் இல்லை. ஒரு 10 பாட்டு பதிகத்தை பாடி இழந்த உயிரை எழுப்பி காட்டுகிறார் என்றால் இதை சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லையே. வருத்தப்படுறதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை.